வித்யாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே. இந்த வீடியோ பண்றதுக்கு காரணம் வந்து காரியாண்டி கணேஷ் அவர் எடுத்த அமிச்ச பதிவுல இருந்து சொல்றேன். ஒரு பெரிய பணக்காரர், அவருக்கு வந்து அவ்வளோ செல்வம், அவ்வளோ விஷயங்கள் அவரை சுத்தி நிறைய இருந்தது. அதனால அவர் என்ன பண்றாருன்னா தான தர்மங்கள் வாரி வாரி வழங்குறாரு. மக்களுக்கு எங்க பிரச்சனைனாலும் போய் நிற்பார். மக்களுக்கு எது தேவையோ அதை கொண்டு போய் கொடுப்பார். பசி பட்னி அவர்னால சகிச்சுக்கவே முடியாது. பார்த்து பார்த்து சாப்பாடு போடுவார். அவரை சுற்றி எப்பொழுதுமே விருந்து நடந்துகிட்டே இருக்கும். யாருக்கு எந்த தேவைனாலும் அவரை தேடி வருவாங்க. எல்லாருக்குமே நல்லா பண்ணிகிட்டே இருப்பார். திடீர்னு ஒரு நாள் அவருக்கு வந்து மரணம் வந்துருச்சு, இறந்துட்டார். ஆனால் அவர் ரொம்ப பிளான் பண்ணியிருந்தார். தான் இறந்ததுக்கு அப்புறம் கூட இந்த சேவை நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு ட்ரஸ்ட் அமைச்சு அதுலேருந்து அவங்களுக்கு வந்து என்ன கொடுத்துட்டு இருந்தாங்களோ அதை தொடர்ந்து கிடைக்கும்படி அவர் வந்து எல்லா ஏற்பாடும் செஞ்சுட்டு தான் இறந்துடுறாரு. இவர் இறந்தோடனே இவருக்கு வந்து ஓகே, நம்ம வந்து இறந்துட்டோம், இப்போவே நேராக சொர்க்கத்துக்கு தான் போக போகிறோம்னு சொல்லிட்டு அவர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் வந்து ஒரு ஆள் வந்து கூட்டிகிட்டு போகுது. ஆள் வந்து கூட்டிகிட்டு போகும்போது இவர் வந்து குஷியாக இருக்கா, தான் சொர்க்கத்துக்கு தான் போக போகிறோன்னு சொல்லிட்டு குஷியாக இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து நரகத்துக்கு போகிற மாதிரி ஆகிடும். இவர் வந்து சொல்கிறாரு, என்னை எதுக்குப்பா நரகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க, நான் வந்து சொர்க்கத்துக்கு தானே போகணும், நான் தான் மக்களுக்கு எல்லாமே நல்லா பண்ணியிருக்கேனே அப்படின்னோடனே, இல்லைங்க உங்களுக்கு வந்து உங்களை சொர்க்கத்துக்கு தான் கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, அதனால் உங்களை நான் வந்து நரகத்துக்கு தான் கூட்டிகிட்டு போக முடியும், சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் நரகத்துக்கு போய் உட்காந்துட்டு அழுவுன்னு அழுவுறாரு. நான் என்ன பாவம் பண்ணேன், நான் வந்து எந்த பாவமே என் வாழ்க்கையில பண்ணலையே, நான் வந்து எல்லா மக்களுக்கும் சந்தோஷமா இருக்கணும்னு இப்போ கூட நான் வந்து இறந்த பிறகு கூட அவங்களுக்கு வந்து எல்லாம் கிடைக்கும்படி ஏற்பாடு பண்ணிட்டு தானே வந்திருக்கேன். நான் எதுக்கு நான் வந்து நரகத்துக்கு வரணும்? டூ ஐ ரியலி டிசர்வ்? எனக்கு இந்த பனிஷ்மெண்ட் தேவையா? நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னோடனே அழுவுன்னு அழுவுறாரு. அப்போ வந்து ரொம்ப உயர்ந்த ஆன்மாக்கள் வந்து நான் சொர்க்கத்துலேருந்து வருது, வந்து அவரை பார்த்து, நீ அழுவாதப்பா, நீ ஏன் அழுவுற, நீ அழுகிறதுக்கும் நீ நரகத்துக்கு வந்ததுக்கும் இதுக்கும் சாமிக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, நீ சாமியை வந்து திட்டாத, உனக்குள்ளேயே நீ கேட்குற கேள்விக்கு பதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறீங்க, எனக்குள்ளே என்ன பதில் இருக்குது, நான் வந்து எல்லாமே நல்ல காரியம் தானே சொன்னேன். அவங்க என்ன சொன்னாங்க, சாமிக்கு பண்ணுற வேலையை மற்றவங்களுக்கு செய்யணும், கருணை உள்ளத்தோடு இருக்கணும், மக்களுக்கு எனக்கு உதவி பண்ணணும், இது பண்ணாதானே சொர்க்கத்துக்கு வர முடியும்னு சொன்னாங்க. அதை தானே நான் செஞ்சேன். இதுக்கு நான் கடவுளுக்கு பண்ணுறதை நான் பண்ணுற உதவி எல்லாமே மக்களுக்கு பண்ணதோட மக்களை நான் கடவுளாக நம்பி தானே பண்ணேன். அப்போ எதுக்கு எனக்கு பனிஷ்மெண்ட் அப்படின்னு கேட்குறாரு. அப்புறம் அவங்க சொல்கிறாங்க, இல்லை உன்னோட மனசாட்சியை கேளு, உன் மனசாட்சியே உனக்கு வந்து பதில் சொல்லும். ஆக்சுவலி உன்னோட மனசாட்சி தான் நீ வந்து நரகத்துக்கு வர்றதுக்கான ஏற்பாடு பண்ணதே உன்னோட மனசாட்சி தான் அப்படிங்கிறாரு. இவருக்கு வந்து புரியல. அப்புறம் சரின்னு சொல்லி கண்ணை மூடி வந்து யோசனை பண்ணுறாரு. அப்போ வந்து மனசாட்சி பேசுது, நீ வந்து உன்னை நல்லா ஆழ்ந்து கவனி, நீ என்ன பண்ண அப்படின்னோடனே, நான் வந்து தான தர்மங்கள் பண்ணேன், எல்லாம் பண்ணேன், ஆனால் நீ எதுக்கோசரம் பண்ண, எல்லாரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீ வந்து தான தர்மங்கள் நல்லா பண்ணினா நீ வந்து சொர்க்கத்துக்கு போக முடியும், உனக்கு வந்து இறந்த பிறகு உனக்கு வாழ்க்கை வந்து சொர்க்கத்தில் தான் அப்படின்னு சொன்னாங்க, அதனால நான் பண்ணேன். அப்போ நீ பண்ண காரியங்கள் எல்லாமே சுயநலத்தை சேர்ந்தது. நீ இந்த காரியங்கள் எல்லாம் பண்ணினா உனக்கு வந்து சொர்க்கம் கிடைக்கும்னு நினைச்சு தானே பண்ணின. நீ மக்களுக்கு நிஜமா உதவி பண்ணணும்னு நீ பண்ணல. நீ மக்களுக்கு உதவி பண்ணது நல்லதுதான், அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடந்தது. அது எதனால அப்படின்னு பார்த்தியா, உனக்கு இந்த பிறவி கொடுக்கப்பட்டதே நீ கற்றுக்காத பாடத்தை கற்றுக்கிறதுக்கோசம் தான் உனக்கு இந்த பிறவி கொடுக்கப்பட்டது. இந்த பிறவியில் உனக்கு வந்து நிறைய செல்வங்கள், நிறைய சொத்தெல்லாம் எதுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா, அப்போ தான் நீ தான தர்மங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு உன் மூலமாக போய் சென்றடையணும்னு சொல்லி தான் உனக்கு வந்து இந்த பிறவியை கொடுத்தாங்க. அந்த பிறவியோட மகிமையை நீ புரிஞ்சுக்காம நீ எந்த செயல் செஞ்சாலும் உனக்கு அதில் என்ன பெனிஃபிட் கிடைக்கும், உனக்கு அதனால் என்ன நல்லது கிடைக்கும்னு நினச்சி நீ பண்ணனால நீ இவ்வளோ நாள் பண்ண காரியங்கள் எல்லாமே நியூட்ரல் ஆயிடுச்சு, அதனால நீ வந்து உனக்கு சொர்க்கத்துக்கு போக முடியாது அப்படின்னோடனே இவருக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆயிடுது. ரொம்ப மனசு உடஞ்சிட்டு இப்படி ஆயிடுச்சே வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிந்திச்சுட்டு இருக்காரு. அப்போ வந்து அவருக்கு வந்து தோணுது, ஆமாம்ல, நம்ம வந்து இவ்வளோ நாள் பண்ணது எல்லாமே ஒரு செல்ஃபிஷ் நோட் விஷயத்தில் தன்னலம் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறார். அப்போது அதுக்கு வந்து என்ன விளக்கம் கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா,
உண்மைதான், அவர்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்பது விதிக்கப்பட்டது, அதனால் நடந்தது. ஆனால் நீங்கள் நன்மை செய்தது என்பது உங்களது தனிப்பட்ட சுயநலனுக்காக. சுயநலமே உங்களின் நோக்கம். உங்களை திருத்திக் கொள்வதற்காகவே இந்த பிறவி உங்களுக்கு வழங்கப்பட்டது. அதற்காகவே உங்களுக்கு தேவைக்கு அதிகமான செல்வம் தரப்பட்டது. உங்களை திருத்திக் கொள்வேன் என்று நீங்கள் வாக்களித்தாலேயே உங்களை நம்பி இந்த வாய்ப்பு இறைவனால் தரப்பட்டது. ஆனால் உங்களுக்கு அளித்த வாய்ப்பை தவறான நோக்கத்தில் பயன்படுத்தி இறைவனுக்கு நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டீர்கள். இது மிக பெரிய பாவம். இறைவனின் விதிகளில் நம்பிக்கை துரோகம் என்பது மிக பெரிய குற்றம். அதனால்தான் அவரது ஆழ்மனம் அவரை நரகத்திற்கு அழைத்து சென்றது. உலகத்துக்கு நியதிகள் வேறு, இறைவனின் நியதி வேறு. உலகத்தில் பலனை வைத்து அதை சரி தவறு என்று தீர்மானிக்கிறார்கள். இங்கே அனைத்தும் நோக்கத்தை வைத்தே தீர்மானிக்கப்படுகிறது. அதனால் பலனை எண்ணி எந்த செயலும் ஈடுபடாதீர்கள். நல்ல நோக்கத்துடன் செயல் செய்யுங்கள். எந்த செயல் செய்யும் போதும் நீங்கள் எந்த நோக்கத்தில் அந்த செயலை செய்கிறீர்கள் என்று ஒரு கணம் சிந்தித்து செயல்படுங்கள். நமது செயலை அவர் பாராட்டுகிறாரா, இவர் மகிழ்கிறாரா என்று வெளியே பார்க்காதீர்கள், உள்ளே பாருங்கள். உங்களின் உண்மையான நோக்கம் என்ன என்பதை உங்கள் மனசாட்சி தெளிவாக சொல்லும். பணத்தை வாரி வழங்கி மனிதர்களை ஏமாற்றலாம், ஏன் விலைக்கே வாங்கலாம். ஆனால் இறைவனிடம் அது நடக்காது. நீங்களே உங்களை நேர்மையாக எடை போட்டு உங்கள் தவறுகளை திருத்திக் கொள்ளுங்கள். அதனால இனிமே நம்ம எந்த தவறு செஞ்சாலும் அதை திருத்தி நம்ம எந்த நோக்கத்துக்கு செய்கிறோம், சுயநலமா இருக்கா இல்லை நம்ம சுயநலம் இல்லாமல் செய்கிறோமான்னு சொல்லிட்டு நம்ம கவனிச்சோம் அப்படின்னா இனிமே அட்லீஸ்ட் இவ்வளோ நாள் பண்ண பாவங்கள் போய் இனிமே அது புண்ணியமாக இருக்கும். ஓகேயா?